நண்பர்களுக்கு வணக்கம். நான் வெங்கட். இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களே, இப்போ நம்ம கூடூர் சந்தையில் இருக்கிறோம். கூடூர் சந்தையில் ஒங்கோல் வளர்ப்பு குட்டிகள் இருக்கிற பகுதியில் இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒங்கோல் வளர்ப்பு குட்டிகளை பொறுத்த வரைக்கும் 2 விதமான குட்டிகள் வந்தது. ஒன்று சின்ன குட்டிகள் 10லேருந்து 15 கிலோவுக்குள்ளே இருக்கக்கூடிய குட்டிகள், 10, 11, 12, 13ன்னு சொல்லி இருக்கக்கூடிய குட்டிகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் குட்டிகள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்னா இந்த மாதிரி குட்டிகள் 20க்கு மேலே 25, 23, 24 அந்த மாதிரி இருக்கக்கூடிய குட்டிகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 25லேருந்து 30 அந்த மாதிரி இருக்கக்கூடிய குட்டிகள். இந்த குட்டிகள் எல்லாமே பார்த்திங்கன்னு சொன்னால் அதிகமாக வந்தது. சின்ன குட்டிகள் ஓரளவுக்கு வந்தது, அதுவும் காலியாகிடுச்சு. இந்த மீடியம் சைஸ் குட்டிகள் வரவே இல்லை. காரணம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த பக்கம் அதாவது ஒங்கோல் தாண்டி தெலுங்கானா நெருங்கி போகும்போது பார்த்திங்கன்னா மழை அதிகமாக இருக்குது. அதனால் அங்கேருந்து குட்டிகள் வரது நின்றுடுச்சு. ஸோ இந்த மாதிரி குட்டிகள் தான் வந்துட்டுருக்கு. இந்த குட்டிகள்லாம் நம்ம சைடு எப்படி 3 மாதம் எடுத்து வளர்த்து விற்போமோ அந்த மாதிரி குட்டிகள், சின்ன பொடி குட்டி எடுத்து இந்த மாதிரி வளர்க்குறாங்க. இது இன்னுமே வளரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறதுனால பக்ரீத்துக்கு எடுத்து வளர்க்குறாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு இது பார்த்திங்கன்னா 25, 26, 27 அந்த மாதிரி லைவ் வெயிட்டில் இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னு சொன்னால் கொம்பு பாருங்கள். இப்போ ஒரு அது உள்ள இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொம்பு ஒரு 1.5 to 2 இன்ச்சு தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் சிலது மட்டும்தான் கொம்பு கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ இது இன்னுமே வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதுலேருந்து நம்ம கொஞ்சம் மீடியமாக இருக்கிறத பொறுக்கி ஒரு 9 குட்டி எடுத்தோம். ஜோடி வந்து 18,000, ஒரு குட்டி 9,000. இப்போ அந்த குட்டிகள் தான் இங்கே நிற்கிது. இந்த குட்டிகள் எல்லாமே நம்ம 9,000 ரூபான்னு சொல்லி எடுத்தோம். சார் அதை பிரித்து விடுங்க, கழுத்து மாட்டிக்கு போகுது. ஒரு குட்டி வந்து 9,000 வருது, ஜோடி 18ன்னு சொல்லி எடுத்தோம். அதுலேருந்து கொஞ்சம் மீடியமாக பிரித்து எடுத்ததுனால அந்த ரேட் சொன்னாங்க. அந்த குட்டி இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்த குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20,000க்கு மேலே தான், 23 சொல்லிட்டு இருக்கிறாங்க. மொத்தமாக எடுக்கும்போது உங்களுக்கு 20, 21 அந்த மாதிரி கொடுப்பாங்க. 20 ரூபாய்க்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுவுமே நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. 20,000க்கு மேலே தான் கொடுப்போன்னு சொல்லிட்டு பிடிவாதமாக நிற்க வச்சுருக்காங்க. ஏன்னா எங்கேருந்து நான் வந்திருக்கீங்க? இப்போ நீங்கள் எத்தனை குட்டி எடுத்துருக்கீங்க? 7 குட்டி. ஒரு குட்டி எவ்வளோ வருதுண்ணா? ஜோடி வந்து 18,000. இப்போ இந்த குட்டி வந்து இன்னும் லைவ் வெயிட் இருக்கும் உங்கள் கணிப்பில்? 20லேருந்து 25க்குள்ளே வரலாம். 25 கிலோ கிட்ட ஏறக்குறைய இருக்கலாம். இப்போ நம்ம எடுத்தது வந்து பரவாயில்லன்னு தோணுது. பரவாயில்ல. இப்போ நம்ம எடுத்து கொடுத்ததில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். சரிண்ணா. இது பக்ரீத் வரைக்கும் வச்சுருப்பீங்களா? புடிண்ணா அதுக்கு நான் கொஞ்சம் இடதிசி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி பெரிய சைஸ் குட்டிகள். இந்த குட்டிகள் எல்லாமே ஒரு 25லேருந்து 30 கிலோவுக்கு மேலே இருக்கக்கூடிய குட்டிகள். இவங்க எந்த காரணத்துக்காக இந்த மாதிரி குட்டிகள் எடுத்துகிட்டு வராங்கன்னா, அதாவது நம்ம சைடு எப்படி 3 மாதம் வளர்த்து விற்கிறோமோ அந்த மாதிரி சின்ன குட்டிகள் எடுத்து அவங்க வளர்த்து விற்கிறாங்க. அந்த குட்டிகளை வாங்கிட்டு வந்து இங்கே கொடுக்குறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வளரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறதுனால இந்த குட்டிகளை பக்ரீத்துக்கு எடுத்து வளர்க்குறாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு வேளை இங்கே குட்டிகள் போகலனாலோ அல்லது நல்ல குட்டிகள் விற்றுட்டு சரியில்லாத குட்டிகள் நின்னாலோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு இவங்க கறிக்கு விற்றுக்கிறாங்க. ஸோ மட்டனுக்கு வந்து ஏறக்குறைய ரேட்டு போயிடுறதுனால பெரிய நஷ்டம் எதுவும் இருக்காது. ஓரளவுக்கு விற்கிற வரைக்கும் அந்த வளர்ப்பு குட்டிகள் விற்கும்போது அதில் ப்ராஃபிட் இருக்கும். மற்றபடி வாங்கினதை விட ஓரளவுக்கு வச்சு விற்றுருவாங்க. ஏன் இந்த పెద్ద పిల్లలు తెస్తున్నారు మీరా? కారణం ఏమి? సాగుడు పిల్లలు తెస్తూ ఉన్నారు, లేవు అయిపోయినాయి. ఇప్పుడు ఇవన్నీ ఎత్తి 3 నెలలు 4 నెలలు మేపి వాళ్ళు అమ్మేవాళ్ళు ఆడ లోకల్ వాళ్ళు. సన్నపిల్లలు ఎత్తి మేపి తెస్తూ మార్కెట్కి వస్తున్నాయి. ఇప్పుడు ఇంకమిట మీడియం సైజ్ రావా? இதுவுமே அதே மாதிரி தான் பெரிய சைஸ் குட்டிகள் தான் இருக்குது இங்கே. சின்ன சைஸ் குட்டிகள்லாம் மொத்தமே காலி ஆயிடுச்சு. ஒரு 2 பேட்ச்னால் ரொம்ப பெரிய பேட்செல்லாம் கிடையாது. ஒரு 9 குட்டி 10 குட்டி அந்த மாதிரி வச்சுட்ருக்குறாங்க. இதுவும் சின்ன குட்டின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் மீடியமான குட்டினா இந்த
1 2 பேட்ச் தான் வந்தது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த இது மட்டும்தான் இருக்குது. நைட்லேருந்தே மீடியமான குட்டிகள் அவ்வளோவா வரல. இந்த குட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன குட்டிகள் தான். நான் சொன்ன மாதிரி ஒரு 10 கிலோ 11 கிலோ 12 கிலோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய குட்டிகள். ఏం చెప్తున్నారు నా జత? 14.5 మాట్లాడితే ఏదో కొంచెం ముందు వెనక పడవచ్చు. நண்பர்களே, இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக ஒரு 16-17 கிலோ வரக்கூடிய குட்டிகள். ஜோடி வந்து 14,500 சொல்கிறாரு. பேசினா இன்னொரு 500 1000 ரூபா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இங்கேயோ ஒரு 10 குட்டி அரைக்குறைய நிற்கிது. இதுவுமே ஜோடி 12 ரூபா அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. மேக்ஸிமம் விற்றுட்டாங்க, கொஞ்சம் குட்டிகள் மட்டும்தான் இருக்குது. மேக்ஸிமம் விற்றுட்டாங்கன்னு சொன்னாலுமே சின்ன குட்டிகள் ரொம்ப வரல. ஒரு 3 வண்டி 4 வண்டி அவ்வளோதான் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் குட்டிகள் மீடியம் ரொம்ப கம்மியாக வந்தது. இருந்தாலுமே கூட நம்ம வந்து கொஞ்சம் குட்டிகளை எடுத்து கொடுத்தோம். காரணம் வந்து நம்ம தெரிஞ்சவங்க நமக்கு சொல்லிவிட்டு குட்டிகளை எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்க கையிலேருந்து நம்ம குட்டிகளை எடுத்தோம். இந்த குட்டிகள் வந்து சேலாக இருக்குது. எவ்வளோக்கு விற்றுருக்குறாங்கன்னு பார்க்கலாம். ఎంతకైనా ఉంటాయి సయ్య కట్టమందా ఈ ఉన్నాయా? ஓஹோ, இது சேல் ஆகலையா? அந்த பக்கம் அந்த பெயிண்ட் போட்டு வச்சுக்கிறாங்களா? அது ஜத்தை ఎంతకు పడినాయి? ఎంతకు పడినాయినాయ్యా? 31 இந்த குட்டிகள் ஜோடி வந்து 31,000க்கு சேல் ஆகிருக்கான். மொத்தம் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 குட்டிகள் இருக்குது. யாரோ வெளியிலேருந்து அதை வந்து எடுத்திருக்காங்க. ఫ్రెండ్స్, ఈ 31,000 జత అని పడినాయంట. యావరేజ్గా చూస్తే ఈ 30+ 30 కిలోలకి పైన లైవ్ వెయిట్ ఉండేటి అన్నీ 35 నుంచి 35 రావచ్చు. 30லேருந்து 35 வரைக்குமே லைவ் வெயிட் வரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. நான் ఈ మాంసం ఎంత పడినా మీకు అంచనగా? 18 కేజీలు 20 కేజీలు వస్తాను. இவருக்கு என்ன சொல்கிறாருன்னா கறி மதிப்பே 18லேருந்து 20 கிலோ வரும் அப்படின்றாரு. அப்படின்னா 35 கிலோவுக்கு மேலே வரணும். நம்ம மதிப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக சொல்கிறோம் நம்ம. நண்பர்களை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நெல்லூர் ஜுடிப்பி லோக்கல் குட்டிகள். இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஒங்கோல் குட்டிகளை விட கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும். ஜோடி மேலே ஒரு 500-1000 ரூபா அதிகமாக இருந்தாலும் பெரும்பாலும் பக்ரீத்துக்கு எடுக்கிறவங்க ஒங்கோல் குட்டிகளை தான் எடுக்கிறாங்க. இந்த குட்டிகள் ஆவரேஜாக ஒரு 20 கிலோ இருக்கும். நம்ம ஜோடி 15,300ன்னு எடுத்தோம். ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 20 கிலோவுக்கு மேலே தான் வரும் இந்த குட்டிகளெல்லாம். ஒரு 2 குட்டிகள் இந்த லாஸ்ட்டில் மட்டும்தான் சின்ன குட்டிகள். ஒரு குட்டி கால் கொஞ்சம் பெண்டாக இருந்தது. மொத்தமாக சேர்த்து நம்ம எடுத்தோம். அதனால தான் அந்த ரேட்டு வந்தது. அது மட்டும் இல்லாமல் டைம் இப்போ ஒரு 8:30-9 மணி ஆகிருக்கும். இன்னுமே இந்த குட்டிகள் விற்கலை. இது பெரிய சைஸ் குட்டிகள் நிறைய வந்ததுனால இந்த குட்டிகள் வந்து விற்காமல் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த ரேட்டுக்கு நம்ம கொடுத்தாங்க. ఫ్రెండ్స్, ఈ పిల్లలు ఆవరేజ్ మీద 20 కిలోలకు పైన రావచ్చు. జత 15,300 ఎత్తినాము. మొత్తం 18 పిల్లలు. ఎన్ని? 1 காசு கணக்கு போட்டு பார்த்தீங்களா? సరే విట్టులా ఉడక 16 చెప్పినట్టుగా தான் ஞாபகம் నాకు కూడా. వెయిట్ இருக்கானா? తూకేటప్పుడు తెలుస్తాయి కొంచెం మందికి. ఒకటి పిల్లలు పెద్దగా ఉంటాయి, వెయిట్ ఉండవు. మళ్ళీ நீங்கள் யாராவது கூட கை பிடிச்சிருந்தீங்கன்னா அது ஈஸியாக போகும். காலுகள் மாட்டிக்க. அப்பா சரிப்பா.
வெயிட் எனக்கு தண்ணி எப்படி நாட்டுக்கு அது ஒன்றும் ஆகாது சார். வீட்டுக்கு போய் வைங்க. கோழிக்கு கஷ்டப்படுவோம் தண்ணி. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. குட்டி எங்க மதுரை போகுது. இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் ஒங்கோல் குட்டிகள் தான். சின்ன குட்டி எடுத்து வளர்த்து, அதாவது நம்ம எப்படி வளர்க்குறோமோ அந்த மாதிரி ஒரு 3 மாதம் வளர்த்து திரும்பவும் இங்கே வந்திருக்கு. இது வந்து இன்னுமே வளரும். இப்போ இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி 23,000 ரூபாய்க்கு ஃபைனல் ஆகிருக்கான். 23,000 అంట జత. పెద్దలే ప్రైస్ అమ్మలేదు కాబట్టి ఎండ ఎక్కింది కాబట్టి అవుతుంది. ஜோடி 23 ஒரு குட்டி வந்து 11.5 வருது. 23 అంటే 11.5 అవుతుంది. మాంసం ఎంత ఉంది? ఇది ఒక 15 కిలోలు రావచ్చా? ఫ్రెండ్స్ ఈ యావరేజ్గా 30 కిలోలు రావచ్చు. நண்பர்களே இது ஆவரேஜாக ஒரு 30 கிலோ வரலாம். 1 கிலோ 2 கிலோ கம்மியாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம நைட்டு கொஞ்சம் குட்டிகளை எடுத்தோம், அதையுமே பார்க்கலாம். வண்டி அங்கே ஆள் இருக்காங்கல்ல சார்? போடும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த 4 குட்டிகளையும் ஜோடி 13,800ன்னு எடுத்தோம். 15 கிலோவுக்குள்ளே தான் வரும் இந்த குட்டிகள் எல்லாமே. ஆனால் குவாலிட்டியான குட்டிகள், தாலி எல்லாமே நல்லாயிருக்கு. వేలూరు పక్కతులేందు వంద ఒక నన్బర్కాக நம்ம எடுத்து கொடுத்த குட்டிகள். ఫ్రెండ్స్ ఈ పిల్లలు మొత్తం 4 జత 13,800 ఎత్తినాము. యావరేజ్గా ఒక 13 కిలో 14 కిలో రావచ్చు. என்ன ரேட்டு பாருங்க, அதுதான் அவன் கொடுக்க மாட்டான். ரேட்டு போகுது 19 17க்கு பேசணும். நல்ல குட்டிக்கு தான். சரி விடுங்க, வளர்றது என்ன ஒரு மாதத்தில் வளர்ந்துடும். దీన్ని తూకిరం அது வச்சுங்க. இது வந்து 13,800 சார். இப்போ சளி தான் இருக்குது. சளிக்கு மட்டும் மருந்து 3 நாள் கொடுங்க. குட்டி ஆக்டிவாக இருக்குது. இல்லைன்னா நம்ம டவுட்டாக இருந்தால் விட்டுருங்க. என்ன இறக்கிடு, கீழே இறக்கிட்டு கூட எடுத்து దోస్తా దగ్గర అదో కొదం పిల్ల ఏమన్నా చూసుకో. నువ్వు చూసే ఇది ఎంతలో అవుతుంది జత? 14,000. పిల్ల 7,000. 3 అయింది. 3 సార్ அப்படியே நீங்கள் சார் சவுண்டாக சொல்லுங்கள். நண்பர்களே, இந்த குட்டிகளை ஜோடி 14,000 ரூபான்னு எடுத்தோம். 15 கிலோவுக்கு மேலே இருக்கக்கூடிய குட்டிகளும் இருக்குது, 15 கிலோவுக்கு உள்ளே இருக்கிற குட்டிகளும் இருக்குது. ఇదిలా ఫ్రెండ్స్ మనం ఇప్పుడు చూస్తూ ఉండే పిల్లలు మొత్తం 23 24 యావరేజ్గా 15 కిలోలకు పైనే రావచ్చు. 15 కిలోలకు పైన ఉండేటివి ఉన్నాయి, 15 కిలోలకు లోగా ఉండేటివి ఉన్నాయి. యావరేజ్గా ఒక 16 కిలోలు రావచ్చు. జత 14,000 ఎత్తినాము. ఇది ఉండ 6 అవి కాదులే, కొదం పిల్లని చూడాలంటున్నారు. அவரு என்னைக்கு சொல்லுங்க. ஏன்னா எல்லாமே குவாலிட்டியான ஒரிஜினல் ஒங்கோல் குட்டிகள். குட்டியான்னு மட்டும் பாருங்க. அங்கே வண்டியில் விடும்போது போகும் சார் நடக்கிறது. సార్ ఎన్ని ఎవరు పెట్టు సరే హాల్లే కానీ ఒకే బండే కదా. సార్కి చెప్పి చూడు బా మరి இதோட எத்தனை சார் நம்ம கணக்கு? 24 வரணும். இப்போ நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுக்கூடிய குட்டிகள் வந்து ஜோடி 12,800ன்னு எடுத்தது. மொத்தம் 20 குட்டி ஒரே வண்டியில். இது வேற ஒருத்தருடைய குட்டிகள். ஏன்னா எல்லாமே ஒரிஜினல் ஒங்கோல் குட்டிகள்.
ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 15 கிலோவுக்குள்ளே தான் வரும் அந்த குட்டிகள் எல்லாமே. 10 to 15ன்னு சொல்லுவோம். ஒரு 12 கிலோ 13 கிலோ 15 கிலோ வர குட்டியும் இருக்குது. ఆవరేజ్లో ஒரு 13-14 కిలో வரலான்னு நினைக்கிறேன். సీ పిల్లలు మొత్తం 20, జత 12,800 అని ఎత్తినాము. ఆవరేజ్గా 13 కిలోలు రావచ్చు. மிஸ்டேக் ஆச்சுன்னா பெயிண்ட் போட்டது அவருது போடாது நம்மளது இவருதுன்னு தெரியும். 3 ஆச்சா? 2 பேர். என்ன போயிடாயா? இது 4வது சார். இது ஒரு நிமிஷம் இல்லையா சொல்கிறேன். 5 கணக்கு விட்ற போகிறேன். இவங்களுக்கு 2 ஆள் ஒயிட்டு சூப்பராக இருக்குது. பக்ரீத் வரைக்கும் நிப்பாட்டினீங்கன்னா நல்லா ரேட்டு போகும். அதை விட இதுலேயே நல்ல கலர் சூப்பராக இருக்குது. வயலட்டா பண்ணிடலாம். நல்லா பண்ணுங்க இருக்குதா இல்லையா? இதோட பாருங்க. இது எத்தனை ஆச்சா? இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டான கலரு. இருக்குது சார். 4, 5, 19, 19. ஒன்று கம்மியாகுதா? இப்போ இதோட ఇది ఎత్తనా సార్? సరే వెయ్యి మళ్ళీ ఎంచుకుంటూ వేసేసి ఎంచుకో. బెంగలేదు నన్ను కడగలే చూడు. నేను చూసిన పిల్లలు పెద్ద పిల్లలు అది తగల నాకు నన్ను కడగలా చూడు. పట్టు 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 இல்லையா? లేవంట జోడి ఎంతనా జత ఎత్తింది మనమా? 16,400. நண்பர்களை இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி 16,400 எடுத்தோம். ஆவரேஜாக 20 கிலோ தாராளமாக வரக்கூடிய குட்டிகள் தான் ఫ్రెండ్స్. జత 16,400 ఎత్తినాము. ఆవరేజ్గా ఒక 20 కిలోలు వచ్చే పిల్లలు. இது எடை போட்டு எனக்கு சொல்லுங்க சார். வருன்றேன் நான். அந்த అయిపోయింది. அவர் சொன்னா கேட்குறவர் அதை கேட்கவே மாட்டேன்றாரு. ஓ అది మాట్లాడబో అయిపోయింది. ఎక్కించే వస్తాం కూడా కూడా పోం సార్. అసలు ఏ రోజు 20 మంది ఉన్నాడు ఆయన. అవి పిల్లలు సైనింగ్ మీద ఉన్నాయా? ஒரே பிடிப்பில் நல்லதாக இருக்குது சைனிங் மேலே. இல்லை அவர் கொடுக்குற மாதிரி இல்லை. கொடுக்குற மாதிரி இருந்தால் கூப்பிட்டு பேசுவார். இன்னைக்கு கொஞ்சம் குட்டி அந்த சைஸ் குட்டி கம்மியாக இருக்குது. 57 அப்படி விலை குறையணுன்னா வெயிட் பண்ணணும். அது காலில் நின்றுச்சுன்னா